ஒரு மாதிரியா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரியல இது வந்து உங்களை தாண்டி வேற யார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கரமா இருந்துச்சு. ஆடியன்ஸ் உங்களுக்குலாம் எப்படி பிடிச்சிருந்ததா? எங்க இந்த சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன், ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்குலாம் எவ்வளவு தான் ஃபீல் ஆச்சா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை விஷுவலா தியேட்டர்ல பாக்குறப்போ எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதி சார், மஞ்சு மேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளேயும் போயிட்டோம். இந்த மியூசிக் அது கூட இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகுது ஃபார் ஷியோர். தேங்க்யூ டு தி என்டையர் க்ரூ. இப்போ இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சோ அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்போ ட்ரெய்லர். இத்தனை நாளா பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் விடுதலை பார்ட் 1ல அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமா எல்லார்ட்டையும் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 என்னப்பான்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சரா இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் இருக்க போகுது. பார்த்துடலாமா ட்ரெய்லர்? எஸ், பார்த்துடலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ், ஒரு நல்ல கைத்தட்டலோட without no further delay let's hear it for the trailer of விடுதலை பாகம் 2. வந்து இளையராஜா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோட இணைந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் எல்ரஜ் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் எல்ரட் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சூரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் பவானி ஸ்ரீ மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் கென் கருணாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் யுக பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை. இப்போ ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா? எப்படி வந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாக்குறதும். வரேன் இங்க வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்க ஆள் கூட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பால் தொந்தரவுக்கு மன்னிக்கும் சார். என் மேல கோவப்படாதீங்க சார். இல்லை நீங்கள் உங்கள் 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சுருக்கீங்களா இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் தான் சூரிய வந்து ஆள் கூப்பிட்டு வந்துருக்காங்க சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னார். இங்கே இது விடுத ரொம்ப சொன்னார். தினந்தனமோ ஏன் நினைப்பு வளைக்கிறதே என்ன துளைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு தினந்தனமும் ஏன் நினைப்பு என்னையே வளைக்குதே என்னையே துளைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளோதான். அதை வந்து தினந்தனமும் ஓன் நினைப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு. அமைதியாக கேளுங்க. மனசில் ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியம். அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன். எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது. இவ்வளவு பேரும் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. கேரக்டர் யார் சார்? ராஜீவ் மேனன் சார். யார் இந்த கேமரா பண்ணுவார்? அவராருங்க. ஆமாம் அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன்.
பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றிமாறன். ஆனால் அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்ணார். அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல். டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும், எம்டியாக இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க, அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி எதை வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ்னா பிரைஸு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போகிறதும் இல்லை. முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் அவர் கேட்டார் வெற்றிமாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உன்னை பற்றி அவர் சொன்னார், சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ரொம்ப நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். நம்மளா இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்கிறதுக்கான மேடை. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் பிளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து, அது அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் 2020. ஸோ 4 years ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அவ்வளோலாம் நடந்திருக்கு. அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளவு காலம் ஒரு 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 கதை, ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு 400-450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர். எல்லாருமே இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லார் பேரையும் படித்தேன். அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது.
இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள். அதனால் ஐம் வெரி ப்ரீஆக்கியூபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது, ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது, அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு கார்பெண்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு 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 ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றியெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி, என்னோட டீம் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்றைக்கி வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணோம்னா, ஓகே இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு, அப்போ இந்த சீன்லாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம், அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும். இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் அன்றைக்கே சொன்னேனே, அந்த பீரியட் 70s வரணும் இது, அப்படின்னா ரெடியாக இருக்குது, ஓ ரெடியாக இருக்கா, ஓகே அப்போ அது 60s அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தெம்செல்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட். என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ். அண்ட் இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன் கிட்ட வந்து, ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு 2 ஸ்ட்ரீட் வேணும், அந்த இது வேணும், ஏதாவது பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்குறதுலேருந்து டைம் எடுத்துக்கிறதுல எல்லாம் அவர் பண்ணிவிடுவார். ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன், வந்து ஒரு தடவை பாருங்கன்னு. சரி முடிஞ்ச உடனே சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன்னு. நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் போவேனே தவிர, நார்மலாக ஒரு டைரக்டர் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன். ஒரு ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் இப்படி இருக்குது, இதில் நான் எங்கெங்கே கேமரா வச்சுக்கிறேன், அவர் வரும்போதே சொல்லிடுவார், இங்கே வந்து போனால் இது மேலே கேமரா ஏற்றுவோம், அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம், அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்குங்க அப்படின்றவார் அவர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்குள்ளே இருந்து டீசெண்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ். இந்த டீமில் மை என்ன சொல்கிறது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துடுங்க, நான் 9:10 போனேன்னா இந்தாங்க இதை கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பார் அவர். அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக எனக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேன்னு 9:25 கால் பண்ணுறாரு, என்ன வெற்றிமாறன் என்ன இன்னும் வரல, சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசரமாக போனேன். ஸோ எனக்கு வந்து அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை, நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே
இந்த மனசுல சாங் அப்படிதான். ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார். ஐ திங்க் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா, சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார். இல்லை வெற்றிமாறன், நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார். மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்போ சொன்னார், அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அதனால தான் அது அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவார், அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார். அதை நம்ம நேரில் பார்க்கும்போது, பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப அண்டு எல்லாரும் சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறத, அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் அந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி இருந்தால் நல்லா, ஓகே அதை விட்டுரு, வேறு பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம் இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம். அந்த பர்சனல் லைக்கு, டிஸ்லைக்கு, ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆனாலும் அவர் வந்து சரி, ஹீ கிவ்ஸ் த டைம். சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக, அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு பெல் சவுண்டு கேட்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்குது, மற்ற மியூசிக் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் அந்த சாங், இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த என்ன சொல்கிறது, மியூசிக்கல், அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு. அது பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் இந்த படத்தில் 4 சாங்ஸு, 4மே 4 விதமான சாங்ஸ். ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய
கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 days அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து சேது எப்படியும் ஒரு 120 days குறைஞ்சது நடிச்சிருப்பாரு. அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் டீமில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகின ஆட்கள். இன்னைக்கு வந்து எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில். அண்ட் சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார். விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராஜா சார் வந்து அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், ரீல் எடுத்துகிட்டு வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும் போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு. அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா, வேறு வழி இல்லை, அதனால் ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு நான் சொன்னேனே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. பட் எனிவே இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான், ப்ரொடியூசருக்கு டைமு, பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு. அதோட சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி. என்னோட பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு. அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒர்க் பண்ணாங்க க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு, அதை பற்றி சொல்கிறார் அவர். ஸோ எனிவே ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா.
தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் ஐ லவ் யூ. போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியும். நானும் யோசிச்சு இருக்கேன், ஏதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, நான் எடுத்துகிட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே. எஸ், இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்திலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கு, ஆனால் கேட்குறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் வந்து சார், அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போங்கடா, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்துல பேசுறது? படத்தில் தான் பேர் தான் வாத்தியார். அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார். இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம், அதனால் ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசில் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கெலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜு மேனன் சார் அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் நான் அவரை. அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது, யோசித்தது பல வகையில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த விடுதலை 2ல். அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லேயும் சரி, அவனை படத்துலேயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு கூட ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்கிற விதமும் சரி, எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை சூப்பராக பண்ண. ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு. அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசாக நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை 2ல் பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவர் அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் பார்ட்டில் வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியராக
அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். அவர் சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார். நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதோ இல்லை ஒரு ஊரே அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு. வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிகிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்டில் வாங்க, சும்மா இருங்க, பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசா இருக்கும்போது சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். மற்ற எல்லாருக்கும் பவானி உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல. பவானி நல்லா இருக்கு. பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேப்பு கொடுங்க சார். ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து நான் தனியாக கிடச்சிட்டாரு, போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே பண்ணி உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணிமைக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொல்லிட்டு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரை. அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அது வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணும்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே சரி,
அவர் பின்னாடி இந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போதே தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்கிறேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பெரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் லெட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கிற லெட்டட் குமார் இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. ரொம்ப அழகாக இருக்குங்க. எத்தனை ஆண்கள் சொல்கிறத விட ஒரு பெண் சொல்கிறப்ப அது அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்கள் கத்த விசில் அடிக்க இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள ஆள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலை டிவி சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசைஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு என்ன பாண்டுவேன், லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுங்கனே புண்ணியமாக போகும், இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியா வாங்கடா நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலம் இருந்துச்சு, ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு காலையில் கால் பண்ணியிருக்காரு. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கலேன் சார் சொல்லுங்கள் சார்ன்றேன். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தனம்பு பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு. எங்கள் உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க.
உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குமுங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பங்காளி வாங்க வாங்க போறாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காருன்னு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டேன். வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ளே வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிற வாழ்க்கையை ஷேர் பண்ணுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தேன் இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே இதுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்கே வந்து ராஜ்மேன் சார், ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களாக வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுங்க, கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த விடுதலை 1 பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை 2ல் பார்ப்பீங்க. அவரோட அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே, வழக்கம்போண்ணே. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாக்களும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ள அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சேப்பனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னே. சாரி நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தாலும் நான் நீங்கள் சீனியர் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசனன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தால், நானும் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது. மழை பெஞ்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்து நான். அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன், செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் அண்ணன், நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றுருக்கு, இது எல்லாமே ஒன்றுமில்லை இறைவன் தான். வெற்றி சமைச்சுக்க நம்பிக்கை தான், அவர் வச்சுருக்காரு. ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, அது நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு எண்ணம் போல்னே. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, விடுதலை 2 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நன்றிண்ணே, வாழ்த்துக்கள்ங்கண்ணே. பவான் சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பண்ணிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அண்ணா பட்டினம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணே நன்றிங்கண்ணே. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்போ நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங் அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மள அறியாமல் அவங்களோட அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதே மாமா, நீ இன்னும் மேல் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா,
இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா.